சட்டமன்றத்துக்குள்ளதான் பேச முடியும். அதை பேசக்கூடாதுன்னு சொல்றது விதி மீறலாம். பேசக்கூடாதுன்னு சொல்லலையே, நாங்க வாய்ப்பு தரோம், சட்டமன்றத்தை கலவரமா மாத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல நாங்க அவங்கள வெளில அனுப்பல, அவங்களா வெளில போறாங்க அப்படிங்கிறாங்க. யாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஓடி ஒளிகிறாருன்னு சொல்லவே இல்லை. குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். முதலமைச்சரே அவராகவே சொல்லுகிறார், நான் ஓடி ஒளிபவன் அல்ல. நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% செய்தாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி. Hola! Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சிபிஐ ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா இருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா எதிர்க்கட்சிகளுமே இந்தியாவில் விமர்சிச்சிருக்காங்க. அப்புறம் சிபிஐ விசாரணை கேட்டால் அது எப்படி சரியா இருக்கும்னு கேட்குறாங்க. நீங்கள் குற்றமற்றவங்க, நீங்க 40க்கு 40 ஜெயிச்சவங்க, அலோவ் பண்ணிட்டு போங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன், தமிழ்நாட்டில் திமுக வெர்சஸ் பாஜக தான் இருக்கும் 2026. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பணத்தை கொண்டு போய் சுவிட்சர்லாந்து பேங்க்ல போட்டு வாப்பா அப்படின்னா அவர் எம்ஜி ராமச்சந்திரன், இவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேங்க்ல போட்டு இவர் பேர்ல போட்டு வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் இவரு. இது ஆதாரம் இல்லாத குற்றம். அதைத்தான் சொல்ல கேள்விப்பட்டதான் சொல்றேன், நான் பார்த்தது இல்லைன்ட்டேன். ஆகவே அவர் பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிறாதீங்க சார். நீங்க ஆரம்பிச்ச தேமுதிக இருக்கா, உங்களோட தானே அதிமுகவோட தானே கூட்டணியில் இருக்காங்க. இதுல அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பல தொகுதிகளில் சரிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போல கடுமையாக எதிர்க்க வேண்டும். எதிர்க்க தவறியதால் வந்த விளைவு. எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்க இன்னும்? ஆமா, 2021 பாஜக வாங்கியது 2.5% சார். இப்ப அது 5% மாறி இருக்கு. இந்த 18% அவரவர்கள் தனிப்பட்ட செல்வ. தாமரை சின்னத்துக்கு 11.2% விழுந்திருக்குல்ல ஓட்டு. அரசியலில் சசிகலா ரீஎன்ட்ரி. நீங்க என்னைக்கு தேவனஹள்ளியிலிருந்து வரப்பட்டு வந்தீங்களோ அதிகபட்சமான வரவேற்பு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் அதை நீங்கள் அறுவடை செய்ய தவறிவிட்டீர்கள். சசிகலாம்மா, டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ், இவங்க 3 பேரும் முதல்ல ஒன்று சேரட்டும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இன்னைக்கு அதிமுகவினுடைய உண்ணாவிரதம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சட்டமன்றத்திலிருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு 2-3 நாளாகவே அதிமுகவினர் சட்டமன்றத்திலிருந்து வெளியில் போகிறது அப்படிங்கிறது நடக்குது. இதுக்கு பதில் சொல்லும் போது திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க விதியை மீறி செயல்படுறாங்க, நாங்கள் வாய்ப்பு தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம், கேள்வி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம், ஆனால் விதியை மீறி நீங்கள் வேணுன்னே கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதிமுக செயல்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது ஆளுகிற கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. விதிகளை மீறி அப்படின்னு சொன்னால் விதி எண் 55 மீறி போகிறாங்களா, இல்லை 217 மீறி போனாங்களா? நீங்கள் தானே அரசாணை வெளியிட்டீங்க. என்ன அரசாணை? 10 மணிக்கு பதிலாக 9:30 சட்டமன்றம் கூடும்னு சொல்லினாங்கல்ல. அப்படி இருக்கிற போது 9:30 எதிர்க்கட்சி தலைவர் அங்கே பேசுகிறாங்க. ஆனால் அவர்கள் கோரிக்கை நிராகரிக்கப்படுது. இல்லை, ஆரம்பிக்கும் போதே அதை எடுத்த எப்படி பிரச்சனையை ஏன் ஆரம்பிக்கக்கூடாது? இப்போ விதி மீறல் அப்படின்னா எந்த விதி மீறல்? அங்கே 150 பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்களே, 60 பேர் செத்துட்டாங்களே, அது விதி மீறலா? அல்லது சட்டமன்றத்துக்குள்ளதான் பேச முடியும், அதை பேசக்கூடாதுன்னு சொல்றது விதி மீறலா? பேசக்கூடாதுன்னு சொல்லலையே, நாங்கள் வாய்ப்பு தரோம், நீங்கள் இவங்க முதல்ல அவசரப்படுறாங்க, சட்டமன்றத்தை கலவரமா மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, நாட்டு மக்களுடைய உயிர்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல ஆளுகிற அரசாங்கம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க அவங்கள வெளில அனுப்பல, அவங்களா வெளில போறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்படின்னா நீங்க ஏன் அதை பேச அனுமதிச்சிருக்கலாமே? அது ஏன் செய்யல? 2023 மரக்காணம் செங்கல்பட்டுல இதே தானே நடந்துச்சு. அன்னைக்கு செத்து போனவங்களுக்கு 23 பேருக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க. 2024 கள்ளக்குறிச்சி இதே ஊர்ல கருணாபுரத்தில் இவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. அப்ப என்ன முன்னேற்றம்? 23க்கு 24க்கு என்ன முன்னேற்றம்? முன்னேற்றமே கிடையாது. இதை சட்டமன்றத்தில் பேசக்கூடாது, அதுதான் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இல்லை, பேசக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நான் ஓடி ஒளிகிற ஆள் கிடையாது, நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கேன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அவர் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சியும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்தபோது சட்டமன்றத்திற்குள் முதலமைச்சர் இருந்தாரா? இல்லை சார். அப்ப ஏன் சார் அங்க இல்லை? நீங்க
யார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஓடி ஒளிகிறார்னு சொல்லவே இல்லை. குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். முதலமைச்சரே அவராகவே சொல்லுகிறார், நான் ஓடி ஒளிபவன் அல்ல. உங்களை யாரும் அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் 9:30 மணிக்கு சட்டமன்ற வளாகத்துக்குள் வரவில்லை. குண்டு கட்டா தூக்கி வெளியே தூக்கி போடுறாங்க. போட்டதற்கு பிறகு ஜட்ஜு மன்னிச்சு ஃபைனை கட்டுப்பான்றது மாதிரி சரி உள்ள அனுமதிச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்ததற்கு பிறகும் அவர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. உடனே மொத்தமா மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு சொல்றாரு, இவர்கள் அவை முழுவதும் இவங்களை வெளியேத்துங்க. ஆளுநர் உங்களை சொன்னா கோபம் வருதுல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். அதே மாதிரி தான் அவங்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. நீங்க வருவதற்கு முன்னாடி நாட்டில் முதலமைச்சர் இருந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. நீங்க கற்ற பாடம் என்ன, ஆளுநருக்கு இவங்க சொல்ல கொடுக்கிற பாடம் என்ன, அதே பாடம் இவருக்கும் பொருந்துமா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அதெல்லாம் நீங்க கேட்கல அப்படின்னா இன்னைக்கு முழுக்க அவை முழுக்க இது பண்ணிட்டீங்க. இப்போ அதிமுகலேருந்து CBI விசாரணை கேட்குறாங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தில். திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது அவர் மேலே ஒரு வழக்கு வந்தப்போ ஏன் அவர் அந்த CBI வேண்டான்னு சொன்னார் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. வேண்டான்னு அவர் சொல்லலையே, வேண்டான்னு அவராக சொன்னார். திரு RS பாரதி வழக்கு தொடுத்தார், உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அதை வழக்கை சந்திப்பதற்கு தயாராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. வாபஸ் வாங்குறேன்னு சொன்னார் திரு RS பாரதி. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லை, இந்த வழக்கை நான் நடத்துகிறேன்னாரு. ஆகவே இது மாதிரி அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை நீங்க பேசாதீங்க சார். ஒன்று சொல்றேன் சார், ஆளுகிற கட்சி இந்த வேலையை நீங்க சாவை தடுக்கல, விட்டுட்டீங்க, பரவாயில்ல. போன வருஷம் என்ன பண்ணீங்க? தடுக்கல. அப்போ வருஷம் இதுதானா? அப்போ இது வேண்டாம், இதற்கு என்ன தடுப்பு, நிரந்தர நடவடிக்கை என்ன? அதை தான் எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க. சார் எதிர்க்கட்சினா ஆளுங்கட்சிக்கு மட்டும் சட்டமன்றம் சொந்தமில்லை சார். இந்த மின்னம்பலத்தின் வாயிலாக உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆளுங்கட்சிக்கு மட்டுமில்லை எதிர்க்கட்சிக்கும் தான். இது பேரறிஞர் அண்ணா எழுதிய அந்த எதிர்க்கட்சினா என்ன? ஒரு வயல் என்றால் வரப்பு இருக்க வேண்டும், வரப்பு இருந்தால் தான் நீர் இருக்கும், நீர் இருந்தால் பயிர் வளரும். அதுதானே? அது மாதிரி தான் ஒரு மாடு இருக்குமே ஆனால் மூக்கணாங் கயிறு இருக்க வேண்டும், அடங்காத யானை இருக்குமே ஆனால் அதை அடக்குவதற்கு ஒரு அங்குசம் இருக்க வேண்டும். ஆளுகிற கட்சி தொடர்ந்து இது மாதிரி கள்ளச்சாராயில் சாவு செத்தால் அதை கேள்வி கேட்பதற்கு எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். ஆனா எதிர்க்கட்சியை வெளியே போன்ட்டீங்களே. இப்போ என்ன செய்யணுங்கிறது உங்களோட டிமாண்ட் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில்? கள்ளக்குறிச்சியில் ஆளுகிற அரசு CBI விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு தானே இன்னைக்கு ராஜரத்ன ஸ்டேடியில் எழும்பூர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா நீங்க இதைத்தானே அவங்க சட்டமன்றத்துக்குள்ளேயும் சொல்ல போறாங்க. CBI விசாரணை பண்ணிட்டா இனிமே இப்படி ஒன்று நடக்காம தடுத்துட முடியுமா? அப்ப அது ஆளுங்கிற கட்சி பொறுப்பேற்குமா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு தான் மடியில் கனமே இல்லை, வழியில் பயப்படுகிறவர்களே இல்லை, 40க்கு 40 ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னா நீங்கள் தேர்தலுக்கான கட்சி, மக்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி திமுக அல்ல அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கேட்கிறேன், 180 ml தான் போட்டு நீங்க கொடுப்பீங்களா அதிகபட்சம்? ஏன் 90 ml கொடுக்க கூடாதா? 60 ml கொடுக்க கூடாதா? 60 ml கொடுத்தா இந்த 180 ml 160 ரூபா கொடுத்து இது பண்றாங்க. அந்த சைடிஸ் அதெல்லாம் சேர்த்து 220 ரூபா வந்துருது. கள்ளக்குறிச்சியில் போய் செத்தாங்களே, எதுக்கு செத்தாங்க? 50 ரூபா கொடுத்தாங்க, வித்தாங்க, அதனால குடிச்சு செத்தாங்க. இதே திமுக அரசுல டெட்ரா பேக்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு எல்லாம் சமூகத்தில் எதிர்ப்பு தானே வந்துச்சு சார். ஆரம்பத்தில் எதிர்ப்பு எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். முதல்ல ரயில் வரும்போது கூட பேய் வருதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஒரு அரசு உறுதித்தன்மையோடு நடைமுறைப்படுத்த வேண்டும் சார். இதுவரைக்கும் முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் களத்திற்கு அந்த இடத்திற்கு சென்றாரா? 40 தொகுதிகளிலும் பயணம் செய்த தெரிந்த முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த இதில் 60 உயிர்கள் பலிகளாய் இறந்து போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் JP நட்டா அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கேக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சியில் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லித்தான் நீங்கள் தெரியணுன்ற அவசியம் இல்லை. இத்தனை முறை ஏன் போகவில்லை என்று கேட்டு இன்னும் வரைக்கும் போகவில்லை. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் போயிட்டாரா? சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார்ல, என்ன சொன்னார்? இந்த கொத்தனார் சித்தாள் இவங்களுக்கெல்லாம் போகிற வழியில் இதெல்லாம் கம்மியாக கொடுத்தோம்னா இது பண்ணிக்கிறாங்க. அதை நீங்கள் கேலி கூத்தாக்குனீங்க. ஆனால் இன்றைக்கி நடந்ததுக்கு என்ன?
50 ரூபாய்க்கு கள்ளச்சாரத்தை குடிச்சு செத்து போயிட்டாங்க. இது இப்போ மட்டுமா நடக்குது? ஆண்டாண்டு காலமாக நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நடக்கிறது. அதை தடுக்க வேண்டியது யார்? மாவட்ட ஆட்சித்தலைவரையும் நீங்கள் காவல்துறை கண்காணிப்பாளரையும் மாற்றினீங்களே, அவங்க 2 பேருமா மட்டுமா அவங்க வந்து உடனே நீங்கள் நினைக்கிறீங்க? உளவுத்துறை ஏன் உங்கள்கிட்ட சொல்லலை? உளவுத்துறை அதிகாரியை நீங்கள் மாற்றினீங்களா? மாற்றவே இல்லையே. எத்தனை வருஷமாக நடக்குது தெரியாதா உங்களுக்கு? ஆகவே அந்த சட்டமன்ற உறுப்பினர் உங்கள்கிட்ட புகார் கொடுக்குறாரு. சார் என்ன சார் நாட்டில் பாருங்கள் சார், எவ்வளவு பெரிய ஒரு விதி மீறல். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கண்காணிப்பாளர் அலுவலகம், அதுக்கு பக்கத்திலே கள்ளச்சாராய விநியோகம், எவ்வளவு பயமில்லாமல் ஒரு கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் என்பவர் எல்லா கட்சிகளுக்கும், நான் திமுக அதிமுக என்று பேசுகிறவன் அல்ல, எல்லா கட்சிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் தொடர்பு உண்டு. அதைத்தானங்க மோகன்ராஜ் சொல்லிட்டு போனாரு, எஸ்பியா இருந்தவர். என்ன நடவடிக்கை? செந்தில்குமார் புகார் கொடுத்தார், சட்டமன்ற உறுப்பினர். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மோகன்ராஜ் வந்து நான் சொந்த காரணங்களுக்காக போனேன்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு வீடியோ வெளியிட்டு. ஐயா, அவர் எதுக்கு சொந்த காரணம் கொடுத்து போகணும்? அப்ப அது சொந்த காரணம் என்ன? சொன்னால் அரசுக்கு இது வரும், ஆனா அவங்க சாவாங்க, கொஞ்ச நாள் இது விசுவரூபம் ஆகும் என்று அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆக இதெல்லாம் வந்து சொந்த காரணம் கொடுத்து போறதுக்கு எதுனா மகளுக்கு கல்யாணம், அதனால நான் வந்து விஆர்எஸ் கொடுத்து போறேன் அப்படியே சொல்ல முடியும்? ஆகவே சில நம்மால் இந்த அரசுக்கு ஒரு அவதூறு வந்துடக்கூடாது என்று நினைச்சு போயிருக்கலாம் ஒரு காவல்துறை அதிகாரியாக. ஆனால் சார், இதில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ தயவு தாட்சணி இல்லாமல் நடவடிக்கை எடுங்க சார். நீங்கள் முதல்ல களத்திற்கு போங்க சார். 1968 69களில் ஒரு சாதாரண ஒரு இது அரியலூரில் ரயில்வே இதில் ஒரு விபத்து வந்துச்சுனாக்க அதுக்கு முன்னாடி லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணார். ஏப்பா நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் அந்த துறையினுடைய பொறுப்பு, எனக்கு கீழ் பணியாற்றுகின்றவரை நான் சரியாக பணியாற்ற விடவில்லையோ அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன்னாரு. இது கூட்டு பொறுப்பு சார். அரியலூரில் விழுந்தவனுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி மாறு தட்டிட்டு போயிருக்கலாம், ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஆனால் நீங்கள் இங்கே 60 பேர் செத்துருக்கிறாங்க, 159 பேர் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாங்க, 33 பேருக்கு கண் பறி போயிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் இன்று வரை போகவில்லை. இதுதான் மக்கள் மீது அவர் காட்டுகின்ற கரிசனம், அக்கறையா சார்? தேர்தல் நேரத்துக்கு மட்டும் கூட்டணியை வச்சு நாங்கள் 40க்கு 40 ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சு என்ன பயன்? மக்கள் செத்து போயிட்டாங்களே. இதைத்தான் எதிர்கட்சி கேட்குறாங்க. அந்த எதிர்கட்சி எங்கே கேட்க முடியும்? சட்டமன்றத்துக்குள்ளே தான் கேட்க முடியும். வெளியில் கேட்டால் தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க இது எல்லா தேர்தலும் தோத்துட்டீங்க. நீங்கள் கூட தான் 13 ஆண்டு காலம் தோற்று போனீங்க. அண்மையில் 10 ஆண்டு காலம் தோற்று போனீங்க. அரசியல் என்பது தோல்வி வெற்றி எல்லாமே வரும். ஆனால் 56 இஞ்சி வைத்திருந்த நரேந்திர மோடியே 400 என்று சொன்னார். 240 அங்குசத்தை போட்டு அடக்கி வைத்திருக்கிறது. அவ்வளவு பெரிய உலக வல்லமை படைத்த தலைவரையே இல்லைப்பா, 56 இஞ்சி இல்லை, சாதாரண 19 36 இஞ்சி தான் சொல்லி அடக்கி வச்சிருக்குது. ஆகவே அது மாதிரி தான் அரசியலில் வீழ்ச்சி உயர்வு எல்லாம் வரும் சார். அதற்காக நீங்கள் சட்டமன்றத்தினுடைய அவை விட்டே போங்கன்னு சொன்னால் என்ன தவறு செய்தார்கள்? உங்களை மாதிரி குட்காவை வந்து உள்ள ஒன்று கொண்டு வந்தாங்களா? என்ன தவறு செஞ்சாங்க? அவங்களை எப்படி வெளியேற்றுங்கன்னு நீங்கள் சொல்ல முடியும்? அப்போ நீங்களே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதனால தான் இவர்களை எத்தனை பேரையும் வெளியேற்றிருக்கிறீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ சிபிஐங்கிறது நாடு முழுக்க ஒரு விமர்சிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்குது. கடந்த 5 வருஷமாக பார்த்தோம்னா சிபிஐ வந்து ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா எதிர்க்கட்சிகளுமே இந்தியாவில் விமர்சிச்சிருக்காங்க. இவங்களும் வந்து அதே தான் சொல்கிறாங்க. சிபிஐன்றது எப்படி செயல்பட்டதுன்னு உங்களுக்கே தெரியும், அப்புறம் சிபிஐ விசாரணை கேட்டால் அது எப்படி சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க. சார், அது சரியாக இருக்கா சரியா இல்லையா அப்படிங்கிறது வேற. நீங்கள் குற்றமற்றவங்க, நீங்கள் 40க்கு 40 ஜெயிச்சவங்க, மக்களை தன் உள்ளங்கை நெல்லிக்கடி போல தூக்கி வளர்க்கிறவர்கள், அலோவ் பண்ணிட்டு போங்க. அவங்க சொல்லட்டும். அவங்க உடனே அறிக்கையை நாளைக்கே சொல்லிடுவாங்களா? கள்ளக்குறிச்சி விஷயத்தை தலானி மாதிரி போட்டு வச்சு படுத்துக்குருவாங்க. இது இந்த ஃபைல், அந்த கோப்புகள் தலைமைச் செயலகத்திலிருந்து அங்கே போய், கள்ளக்குறிச்சியிலிருந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து, தலைமைச் செயலகத்திலிருந்து நீங்கள் சிபிஐக்கு போய், அது எப்போ வந்து எப்போ ஆக போகுது? அதுக்குள்ளே உங்கள் ஆட்சியை முடிஞ்சு போயிடும். அடுத்து வேற ஒரு ஆட்சி வந்துடும். ஆகையில நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அதை அனுமதிச்சுட்டு போங்கிறேன். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அப்போது 2 தவறுகளை செய்கிறது ஆளுகிற அரசாங்கம். ஒன்று, சட்டமன்ற ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியையும் வெளியேற்றிட்டீங்க. சிபிஐக்கும் நீங்கள் வேணாம், அது எப்படிப்பட்டதுன்னு தெரியும் அப்படிங்கிறீங்க. அப்போ என்னதான் அப்போ சொல்யூஷன்? அதுக்கு தீர்வு என்ன? தீர்வே கிடையாதா? சொல்லுவாங்க, நீ வலது கையில் செஞ்சதை இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு.
அப்படி நீங்கள் முயற்சி பண்ணுனீங்க. என்னென்ன மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர், இவங்க 2 பேரும் உட்காந்துருக்க இடத்துல ஒரு கட்சிக்காரர் உட்காந்து பேசினார் பார்த்தீங்களா? பேசலாமா? இந்திய ஆட்சி பணிக்கு பக்கத்தில் ஒரு கட்சிக்காரர், ஆளுகிற கட்சிக்காரர் உட்காந்து பேசலாமா சார்? பேசுகிறாங்களே. அப்போ வாந்தி பேதின்றீங்க. அங்கே மட்டுமா சொன்னீங்க? கள்ளக்குறிச்சிக்கு மட்டுமா சொன்னீங்க? இங்கே கூட தான் சொன்னீங்க. விக்னேஷ் மரணம் தலைமைச் செயலக காவல் நிலையத்தில் நைட்டு வந்து வாந்தி பேதி புரோட்டா சாப்பிட்டாரு, காலையில் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டார். அவர் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு வந்தவர். ஆகவே நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக சட்டமன்றத்தில் பேசினார் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர். காவல்துறை அதிகாரிகள் கொடுத்ததை சொல்லிட்டார். அடுத்த நாள் என்ன சொல்கிறாங்க? செத்து போயிட்டார். அதே தானே இங்கேயும். எந்த கட்சியாக இருந்தால் நடவடிக்கை எடுங்க சார், யாராக இருக்கட்டும் சார். மக்களுக்காகத்தான் அரசாங்கம் தான், காலுக்காகத்தான் செருப்பு, செருப்புக்காக கால் அல்ல. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய எல்லா கட்சிகளும் புரிஞ்சுக்கணும். உங்களை மீறி இன்னும் அடுத்த 2 கட்சிகள் தயாராக இருக்குது. எப்படா வந்து திராவிட கட்சிகளை கொத்தி வெளியே தூக்கி போடுவோன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நீங்கள் பலிகாடு ஆகிறாதீங்க, இரையாகிறாதீர்கள். இப்போ நீங்கள் திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறீங்க. இந்த நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள்லேருந்தே நான் வரேன். பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லலாம். தந்தி டிவியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் திமுக வெர்சஸ் பாஜக தான் இருக்கும் 2026. அதிமுகங்கிறது 3வது இடத்துல தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 3வதுன்னு ஒரு இடமே இனிமேல் கிடையாது. இந்த 2 போட்டி தான் தமிழ்நாட்டில், திமுக வெர்சஸ் பாஜக தான் அப்படிங்கிறாரு. சார், அவருடைய கருத்து அரசியலில் முதிர்ச்சியானவராக இருக்கலாம். ஆனால் சொல்லுவது தான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இவர் பேர் ராமச்சந்திரன், அவர் பேர் ராமச்சந்திரன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பணத்தை கொண்டு போய் சுவிட்சர்லாந்து பேங்க்கில் போட்டு வாப்பா அப்படின்னா அவர் எம்ஜி ராமச்சந்திரன். இவர் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் பேங்க்கில் போட்டு இவர் பேரில் போட்டு வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் இவர். சரி, அதை கூட விட்டுருவோம். இது வந்து ஆதாரம் இல்லாத குற்றம். அதைத்தான் சொல்ல, கேள்விப்பட்டதான் சொல்கிறேன், நான் பார்த்தது இல்லைன்ட்டேன். இது வந்து பரவலாக இருக்கக்கூடிய செய்தி தான். ஆனால் அவர் நாட்டில் வந்து முதலமைச்சராக வந்து ஒரு நாள் முதலமைச்சரெல்லாம் இருந்திருக்கிறார். எப்போ இவரை வந்து பிரபாகரனை வந்து டெல்லிக்கு அழைச்சிட்டு போய், அப்போ அவர் தானே காவல்துறையெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கிற போது சார், புருக்லின் மருத்துவமனையில் இருந்தபோது. ஆக அப்படி முதன்மை பொறுப்பில் இருந்தவர். எந்த கட்சி உங்களை அழகு பார்த்து ஆளாக்கி அமைச்சராக்கியதோ அந்த கட்சி அழிஞ்சு போயிரும்னு நீங்க சொல்றீங்களே. நீங்க ஆரம்பிச்ச தேமுதிக இருக்கா? இல்லையே. உங்களோட தானே, அதிமுகவோட தானே கூட்டணியில் இருக்காங்க சார். இப்ப கூட்டணி, ஆனா ஆரம்பிச்ச ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டவர் நீங்க தானே. இல்லையில ஏன் அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி என்னாச்சு? இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாததே அவங்க வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இனிமேல் போட்டியில் அவங்க இல்லை அப்படிங்கிறாரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டிட்டு இருக்கலாமே நீங்கள்? இல்லை, ஒரு கட்சி போட்டிட்டு இருக்கலாமே, போட்டியிட வேண்டாமே அப்படின்றத அந்த கட்சி தான் முடிவெடுக்கும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் அனுபவமிக்க பத்திரிகையாளர், எழுத்தாளர், ஒரு பொறுமைசாலி, நிதானமாக அரசியலை நகர்த்தி கொண்டு போனவர். 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தலை கலைஞர் கருணாநிதி நாங்கள் வந்து பங்கு பெறலை, போட்டியிடலைன்னு சொன்னார். பத்திரிகையாளர்கள், உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் இது பண்ணலை? நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் வந்து எந்த விதமான நியாயத்தையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியவில்லை, அங்கே நியாயம் கிடைக்காது. அப்போ தேர்தல் ஆணையம் யார்? மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற தேர்தல் ஆணையம் தானே. 2012 யார் கூட்டணி? காங்கிரஸும் திமுகவும் மத்தியில் கூட்டணி. ஆனால் அவரே அப்படி சொன்னார். இப்போ அப்படி இல்லையே, மத்திய அரசும் மாநில அரசும் எதிர் துருவங்களால இருக்காங்க. அதுக்குனால தேர்தல் ஆணையம் மாறிடுமா? தேர்தல் ஆணையம் யாருக்கு ஆதரவாக? 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தல், 2013 கூட்டுறவு சங்க தேர்தல், அப்போது 2014. அப்போ இந்த 3 தேர்தல்லையும் அவர்கள் இடைத்தேர்தல் பங்கேற்கலை. அப்போ போய் நம்ம கலைஞர்கிட்ட கேட்டோமா, ஏன் பங்கேற்கலை இப்படி கேட்க முடியுமா? அது மாதிரி இப்போ அவங்க பங்கேற்கலை. 2 விஷயம், நாங்கள் இந்த தேர்தலில் புறக்கணிக்கிறோம். உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. கேட்டதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவாக பதிலும் சொல்லிட்டார். ஆகவே ஏன் நிற்கலை அப்படின்னு கேட்டால், திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் நிற்கிறார் எங்கேயாவது? அவர் இன்னைக்கு வவ்வால் மாதிரி தலைகளாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதாவிற்கும்
திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் சசிகலா அம்மா அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் கபடியில் அந்த பக்கம் ஒரு டீம் இந்த பக்கம் ஒரு டீம் இருக்குல்ல, அதில் இப்போ யாரெல்லாம் வந்து அதிமுகவிலிருந்து பிரிஞ்சவங்களோ அவங்களெல்லாம் தூக்கி கொண்டு போய் பாரதிய ஜனதா சேர்க்கக்கூடிய ஒரு அனுமனாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் பண்டிட் ராமச்சந்திரன். சார் இன்னொன்று தெரியுமா சார், இந்த மின்னம்பலத்தில் சொல்லி ஆகணும் சார், இது உண்மை நடந்த வரலாறு, என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. பிஜு பட்நாயக் வந்து திமுகவை அதிமுகவை சேர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணார். அப்படி முயற்சி பண்ண போது கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரி ஓகே சரி பார்ப்போம் அப்படின்னு ஏதோ ஒரு அவர் சொல்லிட்டாரே அப்படின்ட்டு வந்திருக்கிறாரு. உடனடியாக திரு பண்டிட் ராமச்சந்திரன் அவரை காதை கடித்து வாங்க நம்ம வேலூருக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் போகிற வழியிலேயே வேணாம் நீங்கள் சேர்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சேர விடாமல் ஆக்கிய புண்ணியவாளன் திரு பண்டிட் ராமச்சந்திரன். இதுக்கு ஆதாரம் உள்ளது, பெரிய 80 வயசுக்கு மேற்பட்டவர்கள்ட்ட நீங்கள் ஆதாரம் கேளுங்க. ஒன்று, இதனாலேயே கலைஞர் கருணாநிதி அவர்கள் கடைசி வரைக்கும் பண்டிட் ராமச்சந்திரன் முகத்தில் கூட முடிக்கவில்லை. பார்க்கவும் மாட்டார், பேசவும் மாட்டார், அவர் என்ன ஒது கொடுத்தாலும் கேட்கவும் மாட்டார். இவர் தாப்பா கெடுத்து விட்டவர் அப்படின்னு கலைஞருக்கே தெரியும், திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். ஆகவே அவர் பேசுறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறாதீங்க சார். சரி, அவர் பேசுகிறத விடுங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்திருக்குல்ல, இதில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பல தொகுதிகளில் வந்து சரிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கு. பிரதான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்காங்க. 12 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. அப்போ இது ஒரு பின்னடைவு தானே அதிமுகவுக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து 1% எங்கள் ஓட் பேங்க் ஏறி இருக்குன்னு சொல்கிறாரு. பாஜக கூட்டணியில் யாரும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றல சார். வெற்றி பெறலை. சரி, டெபாசிட் போயிருக்குன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு டெபாசிட் போனது வருத்தம் தான், சரிவத் கொடுத்தது வருத்தம் தான். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மற்றும் பலரும் பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போல் கடுமையாக எதிர்க்க வேண்டும், எதிர்க்க தவறியதால் வந்த விளைவு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதுக்கு உடனே எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்க இன்னும் ஆமாம், கடுமையாக எதிர்த்திருக்க வேண்டும். அவர் எதிர்த்தார், அந்த வாக்குகளை அறுவடை செஞ்சார். சரி, இங்கே மட்டுமா, இவர் மட்டுமா? இங்கே பாருங்க, ஒரிசா 20 ஆண்டுகளுக்கு மேலே முதலமைச்சராக இருந்தார். பாராளுமன்றத்தில் மோடி கொண்டு வர சட்டத்தை போகிறோம், அங்கே ஓகே சொல்லிட்டு வந்துடுது. வெளியில் வந்து நான் மோடியின் எதிர்ப்பாளர்ன்றது என்னாச்சு? அந்த ஆட்சி இழந்துட்டாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி அவரும் அப்படித்தான், அங்கே எல்லாம் ஓகே சொல்கிறது, மோடியோட எல்லாம் கைக்குள்ளே இருந்துக்கிறது. வெளியில் வந்தோன்னா இல்லை எங்கள் மாநில மக்களுக்காக நாங்கள் அதில். இந்த நாடகத்தை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆகையினால அது கூட ஒரு சரிவாக இருக்குமோ என்று நான் நினைக்கின்றேன். அதனால் இவர்கள் எடுத்த ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் இருக்க வேண்டும். நீங்கள் மாநில உரிமைக்காக நீங்கள் போராட வேண்டும், மக்களுக்காக பேச வேண்டும். திமுக செய்யக்கூடிய அநியாயங்களை, நாசகரமான வேலையை நீங்கள் வெட்ட வெளிச்சத்து கொண்டு வர்றீங்க. பாஜக செய்கிறதையும் கொண்டு வரணுமே. இப்போ பாஜக வந்து 12 தொகுதிகளில் 2ஆம் இடம் வந்துருச்சு அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் அது வந்து பிரம்மாண்டமாக வளர்கிறதுக்கான அறிகுறி தானே. அதுதானே பண்டிட் ராமச்சந்திரன் சொல்கிறாரு. அது அவருடைய கால்குலேஷனாக அவர் அதுதான் சொல்கிறாரு. 12 தொகுதிகளில் அவங்க 2ஆம் இடம் வந்துட்டாங்க, அவங்களுடைய ஓட் பேங்க்கு ஏறிக்கிட்டு இருக்கு. விக்கிரவாண்டி தேர்தலில் ரொம்ப தைரியமாக போட்டிடுறாங்க. இதெல்லாம் வச்சு சொல்கிறேன் நான். அதிமுக 2026 பிரதான போட்டியில் இருக்காது. இன்னும் கூட்டணி ஃபார்ம் பண்ணுறதுலையும் அதிமுகவை காட்டிலும் கூட்டணி ஃபார்ம் பண்ணுறதுல பிஜேபி தானே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு தமிழ்நாட்டில். சார், நான் வந்து அதிமுகவின் ஆதரவாளன், அதிமுகவின் பக்தன், ரைட்டுங்களா? இந்த தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் மக்களோடு மக்களாக பழகக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு கேட்டால் திமுக, அதிமுக தான். ஆனால் அதற்காக திராவிட கட்சிகள் ஆட்சி அமைத்து விட்டு கடைசி வரைக்கும் தேமுதிகவில் தான் இவர் இருந்தார். இவர் பண்டிட் ராமச்சந்திரன் இருந்துட்டு இப்போ வந்துக்கிட்டு பாஜக வரும் சொன்னால், நான் மின்னம்பலத்தின் வாயிலாக அரசியல் முதுபெரும் தலைவர் பண்ருட்டியார் அவர்களுக்கு நான் கேட்பது, 156 சட்டமன்ற உறுப்பினர்களோடு பாரதிய ஜனதா 2026 தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும். அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. இது சொன்னது அண்ணாமலை அவர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
பாரதிய ஜனதா வெற்றி பெறும். சரி, சொன்னவர் வெற்றி பெற்றீங்களா? சரி, எத்தனை கட்சி கூட்டணி நீங்க? போன தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய வாக்குகள் 3.8%. சட்டமன்ற பொது தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த தேர்தல் அது 4% உயர்ந்திருக்கும்ல. அப்ப அந்த 4% வாக்குகள் திரு டிடிவி தினகரன் 2.5% 2021, இதுல 3% கூடியிருக்குமா அல்லது 2.5ஆவே வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க அடுத்து எடுத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் அவருடைய கட்சி, அது பாரிவேந்தர் ஐயா அவருடைய கட்சி, தேவநாதன் யாதவ் அவர்களுடைய கட்சி. அதே மாதிரி இங்க வேலூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா புதிய நீதி கட்சி. ஆக இவ்வளவு கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு டெல்லியில் இருந்த பாஜக அமைப்பாளர் சொல்றாரு, நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி 18% வாங்கிருச்சுன்றாரு. இன்னைக்கும் அது 5% தான் வாங்கியிருக்குது. இந்த ஓட்டு சதவீதத்தெல்லாம் வாங்கி பாருங்க. 2021 பாஜக வாங்கியது 2.5% சார். இப்ப அது 5% மாறி இருக்கு. இந்த 18% அவரவர்கள் தனிப்பட்ட செல்வாக்கு. 3.5 லட்சம் வாக்குகள் வாங்கினார் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ். தாமரை சின்னத்துக்கு 11.2% விழுந்திருக்குல்ல ஓட்டு. கரெக்ட். ஆனா இந்த 11.2% வச்சுக்கிட்டு சார், அப்படி பார்த்தீங்கன்னா பாஜக தேசிய கட்சி தானே. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வாங்கிய வாக்குகள் 11%. 11% வாங்கிய காங்கிரஸ், 11.2% வாங்கிய பாஜக. பாஜகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் இல்லை தமிழ்நாட்டில். 11% வாங்கிய காங்கிரசுக்கு 9 நாடாளுமன்ற உறுப்பினர். இங்க வாக்கு சதவீதம் முக்கியம் இல்லை, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க. நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனீங்களா இல்லையா? 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவோம் சொன்னதே நடக்கல. அது நடக்கவும் நடக்காது. ஆனா நடக்காது என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யவில்லை. எங்க 2 மாநில ஆளுநராக இருந்தவங்களை கூட்டி வந்து களத்தில் நிற்க வைக்கிறீங்க, திருச்சியில் நிற்க வைக்கிறீங்க, இடைத்தேர்தல் நிற்க வைக்கிறீங்க. ஆனால் அவங்கள கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ண வர்றீங்க. ஆனால் களத்திலே நிற்காத அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நிதி அமைச்சரை திரும்பவும் கொடுக்குறீங்க. அவங்ககிட்ட காசே இல்லை நாங்கள் தேர்தலில் நிற்கிறதுக்கு. ஜெய்சங்கர் அவர்கள் தேர்தலில் நிற்கலை. அப்போ உங்கள் லாபி என்ன லாபின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் தமிழர்களை புறக்கணிக்கிறீங்க. அப்படி அவர்கள் 2 ஆளுநரை கீழே இறக்கிட்டு வந்து தமிழிசை அம்மாவை, இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், அப்படி கால் மேலே கால் தூக்கிப்பட்டு ஒரு பெண்மணியை, ஒரு தமிழ்நாட்டு தாய்மார்களை நீங்கள் வணங்க வேண்டாம். ஆனால் நீங்கள் இப்படி மிரட்டுறீங்களே, என்ன தோனி இது? யார் கற்றுக்கிட்டது? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமா உங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துச்சா? அவன் தேர்தலில் நரேந்திர மோடி அவர் சொல்றார், நான் சக்திங்கிறாரு. சக்தி என்றாலே பெண் தெய்வம் தானே, பெண் தானே. சொல்றது தேர்தலுக்கு வாக்குக்காக சொல்றது, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மேடையில் வச்சு மிரட்டுறது. பக்கத்தில் முன்னாள் துணை ஜனாதிபதி ஐயா வெங்கையா நாயுடு கூட வந்து பார்த்து அவர் சொல்றதுல அதிமுகவுடைய வாக்குகள் இருக்குல்ல. இப்போ ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் நின்னார். நீங்கள் ரெட்டலை, அதிமுகவினுடைய வாக்குகள் ரெட்டலையில் உணர்ந்துருக்கணும். ஆனால் ஓபிஎஸ் தானே அதிக வாக்குகள் வாங்கி 2ஆம் இடம் வந்திருக்காரு. அதே மாதிரி டிடிவி தினகரன் தேனியில் நின்னார், அவர் தான் 2ஆம் இடம் வந்திருக்காரு. அப்போ அதிமுக வாக்குகள்லாம் டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் விழுந்திருக்கு. அப்போ அதிமுகவினுடைய வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லை அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் நீங்கள் தென் சென்னையில் வந்து ஜெயக்குமாரின் மகன் அவர் நின்று அவர் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அங்கேயும் அதிமுகவின் வாக்குகள் அவருக்கு விழல. அவர் விழுந்திருந்தா அவர் 2ஆம் இடம் வந்திருப்பார்ல. இல்லை இல்லை, அது வந்து வருத்தம் அளிக்கிறது. 2019 ஆளுங்கட்சியாக இருந்தாங்க அதிமுக. அப்போ முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் 2024 எதிர்கட்சி, கட்சியில் பல பிளவுகள், உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் பொதுச் செயலாளர் அந்த இடத்துக்கு வந்து 2 பொதுக்குழு கூட்டி இவ்வளவுதும் பண்ணார் இல்லையா?
அப்போ ஒற்றை தலைமை வந்ததற்கு பிறகு 1% கூடியிருக்குன்றத அதை சொல்லியிருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அது உண்மைதானே? இல்லையே, போன வாட்டி 20 தொகுதி நின்னாங்க, இந்த வாட்டி 34 தொகுதி ஆச்சு. கரெக்டு. 34 தொகுதியில் 20%க்கும் 20 தொகுதியில் 19%க்கு வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் ஒற்றை தலைமைகளை வந்திருக்கல. அன்னைக்கு 2 தலைமையில ஓபிஎஸ் பிரிஞ்சு போய் 3.5 லட்சம் வாக்கு வாங்கினார். நீங்க தானே சொன்னீங்க. அப்போ வாக்குகளை பிரித்து அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பது, அதிமுக யாரெல்லாம் கைப்பற்ற முடியலையோ, எம்ஜிஆர் மாளிகை யாருக்கு கிடைக்கலையோ அவங்க போறக்கூடிய வியூகம் சார். அதுக்கு திரு பண்ருட்டியார் அவர்களும் அதுக்கு பக்கபலமாக இருந்து வாசிக்கிறாரு. அவ்வளவுதான். அது ஒருபோதும் தேராது. இப்போ அரசியலில் சசிகலா ரீஎன்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்படுது. சசிகலா மறுபடியும் அதிமுகவை கைப்பற்ற போகிறாங்களா? என்ன நடக்குது சார்? சார், இது வந்து நம்ம ஊரில் நைட்டு குடுகுடுப்புக்காரங்க சொல்லுவாங்க, அது நம்ம அறகுற தூக்கத்தில் இருப்போம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா தான் அது நல்ல காலமாக கெட்ட காலமானு தெரியும். அந்த மாதிரி தான் அரசியலில் சார், நீங்கள் தேர்தல் வருகிற போது அரசியல் விட்டு விலகுகிறேன்றீங்க. ஆனால் தேர்தலினுடைய ரிசல்ட் வந்ததற்கு பிறகு நான் திரும்ப அரசியலுக்கு வர்றேங்கிறீங்க. அந்த நிலைப்பாட்டில் தடுமாற்றம் இருப்பதாக நான் பார்க்குறேன். நீங்கள் என்னைக்கு தேவனஹள்ளியிலிருந்து புறப்பட்டு வந்தீங்களோ அந்த பிரம்மாண்டமான மக்கள் வரவேற்பு, தமிழ்நாட்டில் அதிகபட்சமான வரவேற்பு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் அதை நீங்கள் அறுவடை செய்ய தவறிவிட்டீர்கள். அரசியல் விட்டு விலகி நிற்கிறேன்னு சொன்னீங்க. அரசியல் விட்டு விலகி நிற்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப அரசியல்களாக ஜொலிச்சு பெரிய ஆளாக வர்றது ரொம்ப கடினம் சார். அரசியல் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இது இது வரைக்கும் அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள், சசிகலாம்மா, டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ், இவங்க 3 பேரும் முதல்ல ஒன்று சேரட்டும். அதுக்கு பிறகு எடப்பாடியை ஒன்று சேர்க்கிறதா இல்லையான்றதை அந்த கட்சி முடிவெடுக்கும். நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து. மிக்க நன்றி. நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% செய்தாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.